வணக்கம், நான் செல்வக்கண்ணன் ரத்தினம் பேசுகிறேன். இந்தியன் ஆர்ட் ஃபேக்டரியோட சிஇஓ. இப்போ இங்கே செம்மொழி பூங்காவில் வந்து இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஓவிய சங்கமம் இது 2வது வருஷம் பண்ணுறோம். போன வருஷம் வந்து 125 ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்தோம். நல்ல ரீச் இருந்தது. இந்த தடவை 500 ஆர்டிஸ்ட் வச்சு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து 500 ஆர்டிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்ததுலேயே இதுதான் இப்போதைக்கு பெரிய ஈவெண்ட். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. சொல்லப்போனால் சவுத் இந்தியாவிலே செகண்ட் பிக்கஸ்ட் ஈவெண்ட் இதுதான். நல்ல பப்ளிக் காலேருந்து நல்லா வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு 100 ரூபா என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்க் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எந்த என்ட்ரி ஃபீஸும் வாங்கல. பட் அந்த ஃபீஸ் பே பண்ணி இந்த கலை நயத்தோட வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து 80 வயசுக்கு வரைக்கும் உள்ள ஓவியர்கள் இங்கே இருக்கிறாங்க. எல்லா வகையான ஓவியர்களும் இங்கே இருக்கிறாங்க. எல்லா வகையான ஓவியம் நீங்கள் பார்க்கலாம். ரியலிசம் பார்க்கலாம், மாடர்ன் ஆர்ட் பார்க்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் பார்க்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இங்கே இல்லாத ஓவியமே கிடையாது, இல்லாத கலையும் இங்கே கிடையாது. அந்த மாதிரி ஏன்னா 500 ஓவியர்கள் இந்த மாதிரி எங்கேயும் சேர்த்தது கிடையாது. இது ஒரு 3 மாதம் உழைப்பு. இது 3 மாதம் திட்டமிடல். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குன்னு ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. இல்ல, சிறந்த புகைப்படம் இங்க அது போட்டிலாம் எதுவும் கிடையாது. இது ஒரு நாள் ப்ரோக்ராம் தான். ஏன்னா இது வந்து ஒரு நாள் தான் நடத்த முடியும். ஏன்னா இவ்வளவு படைப்புகள் கிட்டத்தட்ட 10,000 ஆர்ட் ஒர்க்ஸ் மேல இங்க இருக்கு. இவ்வளோத்தையும் நம்ம வந்து விட்டுட்டு மறுநாள் வந்து கண்டினியூ பண்றது வாய்ப்பு இல்லை. எடுத்துட்டு போயிட்டு திருப்பி வந்து அரேஞ்ச் பண்றது பெரிய ஒரு டாஸ்க். ஸோ அதனால ஒரு நாள் ஷோ தான் பண்றோம். நான் எல்லாமே சிறந்த படைப்பு தான். இல்ல சிறந்த படைப்பு போட்டிலாம் எதுவும் கிடையாது. இல்ல இல்ல, நீங்க எல்லாம் பார்க்கலாம். நீங்க நவீன ஓவியம் பார்க்கலாம், மரபு வழி ஓவியங்கள் பார்க்கலாம். இங்க அது இல்லன்னு எதுவுமே இல்ல. எந்த இதுவுமே இல்லன்றது கிடையாது. எல்லா ஓவிய வகையுமே இங்க இருக்கு. சொல்லுங்க. ஆமா. இல்ல, என்னன்னா இங்க பார்க்ல பண்றோம். இது நம்ம பார்க் வந்து அதுக்கு இந்த இதுக்கான இடம் கிடையாது. உண்மையா சொன்னா அதுதான். அவங்க வந்து பார்க் வந்து அது பொழுது பூக்காதான். நம்ம இங்க நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி இதுக்கு நடத்துறதுக்கு சில இடம். ஏன்னா இங்க நம்ம நடத்தும் போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா அது தப்பு சொல்ல முடியாது. அவங்க செடி கை கூடாது, பப்ளிக் வராங்க, நிறைய இது டேமேஜ் பண்ணக்கூடாது. அவங்க டைமிங் ஒன்று இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் இதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நாங்க திட்டமிட்டு ரொம்ப அழகா நேர்த்தியா இன்னும் பண்ண முடியும். கல்லூரிகள் இந்த ஓவியங்களை கத்துக்கிறதுக்கு இன்னும் எது மாதிரி சலுகைகள் வந்து அரசு வழங்கணும். ஏன்னா கவின் கல்லூரி இருக்கு, கும்பகோணம் கல்லூரிகள் இருக்கு. மாணவர்கள் வந்து ஸ்ட்ரென்த் அங்க கம்மி தான். இதை வந்து ஆமா, அது 2 கல்லூரி தான் இருக்கு. அரசு கல்லூரி பொறுத்த வரைக்கும் 2 கல்லூரி தான் இருக்கு. ஆனா இப்ப ஓவியர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஓவியர் இருக்காங்க. அது 2 கல்லூரின்றது பத்தாது. ஆக்சுவலா கலை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட மனுஷனோட திறமையே வந்து அதுக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்மளோட கேரக்டரை வந்து அது வளர்க்குது. ஸோ அது ரொம்ப ஆர்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அதுக்கு இன்னும் நிறைய காலேஜஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதான் என்னோட இது. 2 கல்லூரி பத்தாது. நல்லாவே இருக்கு. நான் இங்க என்ட்ரன்ஸ்லேயே நின்று நான் ஒருத்தரோட ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே சார் ரொம்ப சந்தோஷம் சார், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் சென்னையில் நடக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம், சாரசாரியா போய்கிட்டே தான் இருக்காங்க. அது ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா போறாங்க. அது எனக்கு ரொம்ப அதுவே போதும் நமக்கு.